டிசம்பர் 14 ஜீவ ஊற்று வேத தியானம். சங்கீதம் 4:3. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். கர்த்தரிடத்தில் பக்தி உள்ள யாவருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். பக்தி என்பது ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைய வேண்டும். பக்தி விருத்தி அடையாவிட்டால் நாளடைவில் ஆவிக்குரிய சோர்வு உண்டாகி தேவனை விட்டு விலகும் நிலை வரலாம். அதே சமயம் ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் பக்தி விருத்தி அடைகிற போது அம்மனிதனுக்குள் பக்தி வைராக்கியம் உண்டாகும். பக்தி வைராக்கியம் பெருகும் போது தேவனுடைய நாமம் அங்கே உயர்த்தப்படும். சிலரோ பக்தி வைராக்கியம் என்ற பெயரில் தங்களுக்கே மகிமையை தேடுவார்கள். பக்தி வைராக்கியம் உள்ள யாவரும் கர்த்தருக்காக தீவிரமாக செயல்படுகிறவர்களாக இருப்பார்கள். இவர்கள் மனிதரை பிரியப்படுத்த ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். இவர்கள் மிகுந்த மன உறுதியுடன் இருப்பார்கள். எதற்கும் விட்டுக் கொடுக்கவோ உலகத்திற்கு வளைந்து கொடுக்கவோ மாட்டார்கள். இவர்கள் சுயநலமற்றவர்களாக இருப்பார்கள். இந்த பக்தி வைராக்கியம் பிசாசுக்குரியவைகளாக இருந்தால் சக மனிதர்களை அழிக்கும் பிசாசின் கருவிகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள். ஏனென்றால் சாத்தான் மனுஷ கொலைபாதகன் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் நம்முடைய கர்த்தராக இயேசுவோ சமாதான பிரபு. அவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் தேவ அன்பில் நிறைந்தவர்களாக தேவ ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிப்பதையே தங்கள் நோக்கமாக கொண்டு செயல்படுவார்கள். இப்படிப்பட்டவர்களையே கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டுள்ளார். ஆமேன். அல்லேலூயா.